ஜெய் சீதாராம். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் நேயர்களுக்கு அனுமான் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். ஏற்கனவே நான் பித்ருக்களை பற்றி பேசியிருந்தேன். அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க கனவுல வந்தா என்னன்னு பேசியிருந்தேன். ஆனால் இன்னைக்கு அவங்களை சார்ந்த ஒரு ஒரு வாதம்னே வச்சுக்கிறேன். நான் இது வாதத்தாக தான் எடுத்து போகிறேன். ஏன்னா அவங்களுக்கு எப்பெல்லாம் எப்படிலாம் பண்ணணும்னு பாதி பேருக்கு தெரிஞ்சு விட்டுறாங்க, தெரியாத பல பேர் இருக்கிறாங்க. வருஷத்தில் ஒரு முறை, வருஷத்தில் 96 முறை, வருஷத்தில் 16 முறை, இப்படி ஒரு வழக்கம் இருக்கு. வருஷத்தில் ஒரு முறை மகாலய பட்சத்தில் மகாலய அமாவாசை அன்னைக்கு கொடுக்கிற ஒரு திதி. இது அவர்கள் தமிழர்கள் பண்பாடு. மாசம் மாசம் செய்ய மாட்டாங்க. 96 முறைங்கிறது ரொம்ப வைதீகமாக இருக்கிறவங்க கடைப்பிடிக்கிற ஒரு சமாச்சாரம். 16 முறைங்கிறது இந்த 12 அமாவாசை 4 மாதங்கள், சித்திரை, ஐப்பசி, ஆடி, தை, இந்த 4 மாதங்கள் 12 அமாவாசை, இந்த 16 இது தர்ப்பணங்கள் கொடுக்கிற விதி. இதை எல்லாம் விட்டுட்டு வருஷத்துக்கு ஒரு முறை மாலையபட்சம் இல்லாத அந்த திதி, இறந்தவர்கள் சென்ற அந்த திதியில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இதற்கு மனு தர்மத்தில் சில பேர் சொல்லியிருக்கு. ஜெய் ஸ்ரீராம். வசதி உள்ளவர்கள் உங்கள் வீட்டிலேயே தான் செய்ய வேண்டும். உங்கள் வீட்டிலேயே உங்கள் வசதி உள்ளவர்கள் பிராமணர்களை அழைத்து அவர்களுக்கு போஜனம் செய்து அவர்களுக்கு உண்டான சொல்லியிருக்கப்படியாக செய்ய வேண்டும். அதாவது வஸ்திரங்கள், சொம்புகள், மேலும் இதர படிகள் எல்லாம் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு சிறந்த போஜனம். வசதி எனக்கு அந்த அளவு வசதி இல்லை, போஜனம் உண்டிதான் போட முடியும், பரவாயில்லை, போஜனம் உண்டி போட்டு அவங்களுக்கு உண்ட சம்பாவனையை பண்ணணும். எனக்கு போஜனம் போட வசதி இல்லை, என்ன பண்ணுவேன்? போஜனம் போட வசதின்னா கால அலம்பி சிராத்தம்னு சொல்லுவா, ஆம சிராத்தம் அப்படின்னு சொல்லுவா. அவங்களை உள்ள கூப்பிட்டு கால அலம்பிட்டு உங்களால் முடிஞ்ச காய்கறி, அரிசி, பருப்பு, வெல்லம் இதெல்லாம் வைத்து இயன்ற தட்சணை வைத்து கொடுக்கிறது. இது ஆமஸ்ரார்த்தம். இது கூட பண்ண முடியல என்னால, எனக்கு வசதி இல்லை அப்படின்னு. வசதி இல்லாத கூட கோவில்களில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம் பண்ண சொல்லி 4 பேருக்கு கொடுக்கலாம். இந்த அளவுக்கும் எனக்கு பணம் இல்லை அப்படின்னா கோவில் உள்ள விஸ்வரூபத்துக்கு ஒரு பசு அழிச்சிட்டு வருவாங்க. உன்னால ஒரு 2 பழம் அதை எடுத்துட்டு கொண்டு போய் விஸ்வரூபத்தோட பெருமாளோட அதை சேவிச்சுட்டு உங்க மூதாதையாரோட அவ பேரெல்லாம் சொல்லி கோத்திரம் எல்லாம் சொல்லிட்டு அந்த பசுமாட்டுக்கு அதை கொடுத்துட்டு பிரதட்சணம் பண்ணி சேவிச்சால் திதி கொடுத்த பலன் உண்டு. ஆனால் இந்த சுப சிராத்தங்களை வசதி இருக்கவன் பண்ணா பிரம்மஹத்தி தோஷம் உண்டு. என்ன? பிரம்மஹத்தி தோஷம் உண்டு. வசதி இருக்கவன் அதை சுபமாக சந்தோஷமாக கணக்கு பார்க்காத செய்ய வேண்டும். இது எதை சொல்லுறது? வசதி இல்லாதவர், இயலாதவர், ஆதரவு இல்லாதவர்கள் இதை மேற்கொள்ளலாம் என்று சொல்லுகிறது. இப்ப கேள்வி என்னன்னா, வீட்டிலேயே பண்ணலாமா? நீ இருக்கிற வீட்டுல பித்திருக்கள் உங்க அப்பா அம்மா உன்னோட இருக்கும் போது அங்க பண்றது தானே முறை. அதை விட்டுட்டு போய் வெளியில எங்க எதுக்கு பண்ணணும்னு ஆசைப்படுற? உங்க வீட்டிலேயே உங்க அப்பா அம்மா உன்னோட உன்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டு உன் வீட்டுல இருக்கா. அவளை ஒரு ஸ்தானத்தை கொடுத்து உட்கார வச்சு பண்றதை விட்டுட்டு நான் ஏன் வெளியில போய் பண்ணணும்? இன்னைக்கு பாதி பிளாட்ல இருக்கவா எனக்கு அவுபாசம் பண்ணா புகை எவ்வளவோ சொல்றதுக்கு கூசுற அளவுக்கு காரணங்கள் சொல்றான். எல்லாம் மூட்டைகள் தான். நான் குறிப்பிட்டு யாரையும் சபிக்க விரும்பவில்லை. எல்லாம் மூட்டைகள். கண்டிப்பாக ஒன்று, பித்ருகர்மங்களுக்கு விரோதம் பண்ணாதீர்கள். முடிந்த முறையில் மாசம் சிறிது அமௌண்ட்டை எடுத்து தனியா வச்சுட்டு வருஷத்துல ஒரு வரக்கிற பித்ரு தினத்தை சந்தோஷமா சுபமா கணக்கு பார்க்காது செய்யுங்க. இவ்வளோ ஆறுதின் கடைசி நேரத்தில் போட்டு உங்களை சொரிஞ்சிக்காம ஒரு ஆர்டிஓ ஏதோ ஒன்று போடுங்க. அடுத்த வருஷம் எங்க அப்பாவுக்கு தவசம் வரத்துக்கு இந்த வருஷம் முதல் கூட்டியே அதை சேமிச்சுட்டு வாங்க, சந்தோஷமா பண்ணுங்க. ஆனா வீட்டில தான் பண்ணணும். ஏன்னா அதுல நடுவுல வரக்கூடிய ஔபாசன விதிகள், அந்த அக்னி பகவானோட சேர்ந்து உங்க பித்திருக்கள் அவர்கள் உட்காந்து சாப்பிட போற திருப்தி எல்லாமே நீங்க இருக்கிற அந்த பூமாதேவிக்கு பிரீத்தியை கொடுக்கும்.
நம்ம எங்கேயோ பண்ணிட்டு யாரோ பண்றா வந்துட்டோம் அப்படின்னா நீங்க அங்க அந்த பண்ண எடுத்த அக்னியை தொட்டு பாருங்க, உங்க அப்பா அடிவயிறு சந்தோஷமா இருக்கும், அவர் திருப்தியா இருப்பார். அதனால அந்த இடத்த தொடச்சி ஏன் கோலம் போடுறோம்? திரும்பி அது வீடு சுபிக்ஷம் ஆகணும். அக்னி எடுத்ததுக்கு அப்புறம் கூட அந்த இடத்த அப்படியே விட்டுட்டு வரதில்ல, அந்த அக்னி எடுத்த இடத்துல அந்த கோலம் போடுறோம். பித்ருக்கள் நம்ம ஆத்துக்குள்ள நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்து திருப்தியா சந்தோஷமா சாப்பிடும் போது நம்ம அப்பா அம்மா சாப்பிட்றா, எங்கேயோ போகும்போது அவ சாப்பிட்றோம், நம்ம வாசல்ல நின்று இடம் இல்லாம வேடிக்கை பார்ப்போம். அது தப்பு. அந்த இடத்துல நம்மோட நின்று நம்மளை வாத்தியார்கள் காயத்ரி ஜபிக்க சொல்லுவா. ஏன்னா இதர மந்திரங்களுக்கு நமக்கு அருகதை கிடையாது. அந்த காயத்ரி மந்திரம் ஜபிச்சுட்டு அவ சாப்பிட்டு போகும்போது நம்மளை அவ ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகும்போது அப்பா அம்மா நம்மளை விட்டு போறோமா அப்படின்னு இருக்கும், இவனை விட்டா போறோம்னு இருக்கும். இங்கேயே இருக்கலாமே, நம்மளோட சந்தோஷமா இருக்கவால நம்ம ஆத்துல தான் பண்ணணும். அதுக்கு விதி கிடையாது. முதல் நாளே இடத்த சுத்தம் பண்றாளா, காத்தால ஏந்து இடத்த சுத்தம் பண்ணிட்டு காத்தால ஏந்து உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க, என்னால இது முடியல அது முடியலன்னு சாக்கு போக்க சொல்லி அந்த வாத்தியார் சமயக்காரன் ஆத்துல கூட்டு பண்ணுங்க, முடிஞ்சதை பண்ணுங்க. அந்த ஆமஸ்ராப்தம் கூட ஆத்துல போய் பண்ணுங்க. நான் கோயில போய் அர்ச்சகருக்கு தானம் கொடுத்தேன்னு சொல்லாதீங்க. அந்த அர்ச்சகரை வீட்டுக்கு கூப்பிட்டு வாங்க, எக்ஸ்ட்ரா 50 ரூபா கொடுங்க, தப்பு கிடையாது. அந்த பணம் உங்களுக்கு வேற ரூபமா சீக்கிரம் உங்களுக்கு லாபமா சேரும். ஐயோ 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தாதான் அவர் வீட்டுக்கு வர, அந்த ஐயோங்கிற வார்த்தை இந்த ஸ்ராத்த பலனை சுத்தமா அழிச்சிடும். அப்போ என்ன, உங்களுக்கு பித்ருஸ்தானம் ஜாதகத்துல நாளைக்கு பித்ருஸ்தானம் உங்க பிள்ளைகளுக்கு நீங்களே திரும்பி பிறக்கும் போது கனமா உட்காரும். ஏன் இப்பயே அந்த மூட்டையை தூக்கின்னு போகணும்? முடிஞ்ச மட்டும் உங்க வீட்டுல நீங்க வாழற இடத்துல அந்த இடத்துல நீங்க அதை செஞ்சு பாருங்க. நான் சிங்கிள் பெட்ரூம்ல இருக்கேன், பிளாட்ல இருக்கேன், வசதி இல்லை, நான் ஒன்னேன்னு சொல்றேன். அப்படி நீங்க பண்ற பட்சத்துக்கு வெளியில போய் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா அந்த அக்ஷதை அவ பிராமணா கொடுக்குற அக்ஷதை கொஞ்சம் வாங்கி வீட்டுல இறங்க, அவ வீட்டுல இருக்கணும். அங்க போனேன்னா அவ ஆத்துல இருந்து ஆட்சி அவ உங்களை வெள்ள அக்ஷதையாவ தான் அன்னைக்கு ஆசீர்வாதம் பண்ணுவா. அவாக்கிட்டேருந்து உங்க மடியில கொஞ்சம் அக்ஷதையை வாழ்ந்து வீட்டுல இறைச்சி, அம்மா வீட்டுக்குள்ள வாமா, அப்பா வீட்டுக்குள்ள வரு அப்படின்னு ஒரு சந்தோஷமா இறைச்சி பாருங்க. அங்க பெருவாள் இல்ல, மூதாயிரம் உங்கள் பித்திருக்கள் தெய்வ ரூபமா உங்களுக்கு காட்சி அளிப்பா. அதை விட்டுட்டு இடம் இருந்து வசதி இருந்து எல்லாம் கொடுத்த ஆண்டவனுக்கு நீங்க அல்பமா தோல் உரிச்ச பழத்தை கொடுக்கறத விட்டுட்டு தோல் உரிக்காத காம்பை கொடுத்ததுக்கு சமமாயிடும். இப்போ இந்த பித்ருக்கள் ஆத்துல பண்ணாம வெளில பண்ணி அதுல என்ன நம்ம புண்ணியம் தேட போறோம் தெரியல. ஏன்னா நம்ம ஆத்த மொழிகி நம்ம கோலம் போட்டு நம்ம ஆத்துல அவரை கூட்டு பிராமணா சாப்பிட்டுட்டு அவ வழி போகும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம், அதை விட்டுட்டு நம்ம வெளியில போய் எங்க போய் பண்ண போறோம்? ஏற்கனவே ஒரு இடத்துல அந்த ஸ்ராத்தம் பண்ண இடம் தான், அதை காலையில யாரு அலம்பி தள்ள போறா? நீங்க போய் முன்னாடி போய் பண்ண போறீங்களா? நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க போய் கரெக்டா அந்த டயத்துக்கு போக போறீங்க. பாதி பேர் ஆத்திலேயே குளிச்சுட்டு போறா, ஆத்திலேயே குளிச்சுட்டு ஆட்டோல போய் சௌரியமா இறங்கி கரெக்டா சொக்கா எல்லாம் அவுத்துட்டு போயிட்டு அங்க போய் உக்காந்து ஹோமம் பண்றா. இது என்ன சுத்தம்? இது எங்க போய் முடியும்? ஏன் நமக்கு நாமே வரையறையே இல்லாம இருக்கிறோமே. அதே ஆத்துல இருந்து என்ன பண்ணுவீங்க? வாத்தியார் வந்த அப்புறம் தான் குளிக்கணும், மாத்தியானிகத்துலதான் இந்த திரியே பண்ணணும்னு இருக்கு. இன்னைக்கு எப்படி இருக்கு திரி? மாத்தியானத்துக்குள்ள முடிஞ்ச அவ ஆபீஸ் போயிடுறான். என்ன அநியாயம்? மாத்தியானிகமே ஆல தவசமே முடிஞ்ச ஆபீஸ் போயாச்சு. சாஸ்திரம் தலைகையா போயிடுத்து. தயவுசெய்து இதெல்லாம் மாற்றுங்க. ஒரு நாள் லீவு போடுங்க. அப்பாக்காக அம்மாக்காக யாரு உங்க பித்ரு போயிட்டாலும் அவளுக்கு ஒரு நாள் லீவு போடுங்க. அந்த லீவை சந்தோஷமா அவ ஆசீர்வாதம். நீங்க நினைக்கிறீங்க உங்க அப்பா அம்மா உண்டிதான் அங்க சாப்பிட போறான்னு. 7 தலைமுறை மூதாதையார் அங்க நிப்பான். அவன் ஒரு பிண்டம், நீ கொடுக்க போற 3 தான் நம்ம தர்ப்பணம். ஆனா 7 தலைமுறைக்கு நீ பண்ண போற ஒரு திரி. அதை நீ சரியா பண்ணலைன்னா, அதுக்கு நீ இடம் கொடுக்கலன்னா நீ என்ன சம்பாதிச்சு என்ன கிழிக்க போற? நான் இந்த மாதிரி ஆக்ரோஷமா பண்றது கோச்சிக்க வேண்டாம். இன்னைக்கு நடக்கிற நடைமுறை அது மாதிரி. கொஞ்சம் அதை நீங்க மாத்துங்க. பண்ண வேண்டிய நேரமே 12 மணிக்கு மேலதான் திதி பண்ணணும்னு இருக்கு. ஆனால் இன்னைக்கு 10:30 மணிக்குள்ள முடிச்சுட்டு அவன் சௌகரியத்துக்கு போறோம். ஏன் ஆத்துல பண்ணா விசேஷம், வெளியில பண்ணா இடமில்லாதவா, வேற வழி கிடையாது. அப்படி கூட அவ இடமில்லாதவா பண்றாளா, முன்னாடி அவளுக்கு இடம் கிடைச்சிடுறது. போய் காலையில முன்னாடி போய் அந்த இடத்த சுத்தம் பண்ணி கொஞ்சம் கோமியம் தெளிச்சு அந்த அக்னி போட போற ரெடிமேடா தான் வச்சிருப்பா. திருப்பி சொல்றேன், முதல் நாள் பண்ண தவசத்தோட சாம்பல் கூட அதுல இருக்கும். யாரும் சுத்தம் பண்ணி வைக்கிறது இல்லை.
அதை நீங்க போய் உங்களுக்கு தெரிஞ்ச முறை சுத்தம் பண்ணி அதுக்கு மேல கொஞ்சம் சாணி கரைச்சி தெளிச்சு அவுபாரசத்துக்கு மேல 4 கோலம் போட்டு உங்க கையால செய்யுங்க. ஏன்னா உங்க ஆத்துல இடம் இல்லை, உங்க ஆத்துல செய்ய வேண்டிய அத்தனை கர்மங்களையும் அங்க செய்யுங்க. முடிஞ்சா அந்த இடத்துல காலையிலேருந்து மௌன விரதம் காத்து பண்ணீங்கன்னா பல பலன்கள் உண்டு. பெரியவா எதையுமே சும்மா எழுதிட்டு போல. இன்னைக்கு எழுதியிருக்கிறது எல்லாமே சயின்ஸ் சயின்ஸ் சயின்ஸ். ஏகாதசி ஒரு சயின்ஸ், இந்த திதி நாம பெரியவாளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு திதி, இது சயின்ஸ். ஏன் அதுல சொல்லக்கூடிய காய்கறிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேஸ் வாயு தான். ஆனா அன்னைக்கு அவ சாப்பிட்றவாளுக்கு அது ஒண்ணுமே பண்ணாது, உடலை ஒன்றும் பண்ணாது. ஏன்னா அதுக்குண்டான நேம நிஷ்டனை அவ கடைபிடிக்கணும். அதுக்கப்புறம் அவளுக்கு சாப்பாடு கிடையாது. சாயங்காலம் போய் ஒன்றும் சாப்பிடக்கூடாது, அவ கோவில்களுக்கு போகக்கூடாது, பெருமாளை தொடக்கூடாது. இத்தனை நியமனம் உண்டு அந்த ஸ்தானம் உட்காரவாளுக்கு. உங்களுக்காக அவ நல்லபடியா நல்ல சத்தான ஆளா வந்தாள்னா அந்த மாதிரி ஆள் கிடைக்கும் போது ஏன் உங்களோட ஸ்ருதியை நீங்க குறைச்சிக்கிறீங்க? நான் ஸ்ருதின்னு சொன்னது சுத்தத்தை. நீங்க பண்ணக்கூடிய காரியங்கள்ல கரெக்டா 10 மணிக்கு தான் வாத்தியார் வருவார், நான் 9:45 போய் அங்க இருக்கேன். போய் உடனே அங்க போய் குளிக்கிறது கூட கிடையாது. பாதி பேர் ஆட்டோலேருந்து பைக்கில் போய் ஆத்திலே குளிச்சுட்டு எல்லாத்தையும். ஆனால் என்ன சொல்லியிருக்கு? சிராத்தம் பண்ற இடத்துல குளிக்கணும்னு இருக்கு. அழகா வண்டியில போய் இறங்கி அப்படியே சொக்காயை கைட்டி மாத்திட்டு, இந்த சொக்கா எங்கேருந்து எடுத்து போட்டுன்னு வர? அது முதல்ல நான் மடி துணியா வளர்த்தறியா? இல்லையே. சொக்கா அன்னைக்கு போட்டுக்கிறதே அபவாதம், பிண்டம் பண்ண துணி. அன்னைக்கு சொக்கா போட்டுக்க கூடாது சிராத்தம் பண்ற அன்னைக்கு. இன்னைக்கு எல்லாம் தலைகீழா இருக்கு. தயவு செய்து வருஷத்துல பித்திருக்களுக்காக உங்களை ஃபுல்லா விட்டு கொடுங்க, காம்ப்ரமைஸே பண்ணாதீங்க. அதுக்காக நீங்க என்ன நஷ்டப்பட்டாலும் அது பின்னாடி பெரிய லாபத்தை பெற்று கொடுக்கும். நீங்க இதை வச்சு எந்த கணக்கும் போடாதீங்க. பித்திருக்கள் என்னென்னைக்கும் நிலையான தெய்வங்கள். குலதெய்வம், இட்ட தெய்வம், பித்திருக்கள். இவாளை மறந்த அந்த காலத்துல பேர் வைக்கும் போது நான் தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா பேட்டி தான் பேரே வைப்பா. இன்னைக்கு அது ஃபேஷன் ஐடியா மாறி போயிடுது. ஏன்னா பாதி பேர் அமாவாசை தர்ப்பணம் 3ஆம் தலைமுறையே தெரியாம தான் இன்னைக்கு இருக்கா. 3ஆம் தலைமுறை திதி கொடுக்கும்போது ஏதோ ஒரு பேரை சொல்ல வேண்டியது இப்படிதான் இருக்கு. தயவு செய்து உங்க தலைமுறை இன்னைக்கு நீங்க பண்றத உங்களுக்கு பின்னாடி உங்க பிள்ளை பேரனுக்கு சொல்லி கொடுங்க. உங்க தாத்தா பேர் இது, பாட்டி பேர் இது, எள்ளு தாத்தா கொள்ளு தாத்தா, தயவு செய்து சொல்லி கொடுங்க. ஏன்னா இன்னைக்கு நாம எல்லாமே ஒரு சம்பிரதாயத்து மூலமா சனாதன தர்மத்துல சம்பிரதாயத்துல வரோம். இந்த தர்மங்கள் நம்ம குடும்பத்தை காக்காக்குன்னு நினைச்சுதான் உங்க தாத்தா பாட்டி பண்ணிருப்பா. அதனால நீங்க இன்னைக்கு நன்னா இருக்கீங்க. இந்த சந்ததி இன்னும் நன்னா இருக்கணும், மேல மேல நன்னா இருக்கணும். பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய சிராத்தங்களை இட வசதி இருக்கும் பட்சத்தில் உங்கள் வீட்டிலேயே தான் சத்தியமாக செய்ய வேண்டும். வெளியில் செய்யும் பட்சத்துக்கு வீட்டில் என்னென்னலாம் நீங்கள் செய்ய முடியுமோ, எந்த சுத்த புத்தங்களை கடைபிடிக்க முடியுமோ அந்த இடத்தில் போய் முன்கூட்டியே போய் செய்து உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். யாரோ பண்ணுவா, யாரோ கோலம் போடுவா, அப்புறம் நீ எதுக்கு தவசம் பண்ற? நீ போய் அரிசி எல்லாம் எடுத்து வை, நீ பழத்தை திருத்தி போடு. உன் கையால என்னதான் பண்ண போற? போ, பக்கத்துல உட்காந்துருக்க, தவசம் முடிஞ்சது, சாப்பிட்டேன் வந்தேன், என்னத்துக்கு? தயவு செய்து உங்கள் உடல் ஒரு அளவான ஒரு ஊசி முனையான உழைக்க வேண்டும். பித்திருக்கள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். பித்திருக்கள் நமக்கு விரோதிகள் கிடையாது. தயவு செய்து பித்திருக்கள் காரியங்களை சந்தோஷமாக அவசரம் இல்லாமல் பரிபூர்ணமாக செய்யுங்கள். உங்களை வளர்க்கமோ இல்லையோ உங்கள் சந்ததிகளை மேம்படுத்தும். ஜெய் சீதாராம், ஜெய் ஜெய் சீதாராம். மீண்டும் சிறந்த கேள்வியுடன் உங்கள் ஹனுமான் பாலாஜி.